கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நானும் கூட நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். கடந்த 3 வருடங்களாகவே பரிசுத்த கூடார சபைக்காக பாஸ்டர் ஜெயபவர்களும் சிஸ்டர் தாய்மங்களும் அன்பு வைத்து சபை மக்கள் அன்பு வைத்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இதை பயன்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நான் அதிகமாக பாஸ்டர்களுக்கு சிஸ்டர்களுக்கு சபை மக்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை விட நல்ல ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர், என்னோட வல்லமையான அநேக ஊழியக்காரர்கள் இருந்தாலும் அவர்கள் எங்கள் வைத்தார்கள் நிமித்தமாக என்னை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதற்கான கருத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சபை மக்கள் எனக்கு சாப்பாடு பரிமாறுவதில் எல்லாவற்றிலும் அதிக எங்கள் அன்பு காட்டுகிற எல்லா மக்களுக்காக, சபைகளுக்கு ஒவ்வொரு தமிழ்மார்களுக்காக எங்களுக்காக கூட்டிட்டு வருகிற எல்லா உதவிகளும் சில தமிழ்மார்களுக்காக, அண்ணனுக்காக, சிஸ்டருக்காக, எல்லாருக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மியூசிக் போட தமிழ்மார்களுக்காக, ஜூடாவுக்காக நான் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கல்பாக்கத்திலிருந்து கூட மக்கள் ரொம்ப அன்பா ஓடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு அதிகமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவர்களை கூட ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்பாக்க சபையும் மறைமலை நகர் சபையும் எனக்கு ஒரே மாதிரி. ஆமென். கல்பாக்க சபை எங்களுக்கு எப்படி சொந்த சபையோ அதே விதமாக மறைமலை நகர் சபை எங்களுக்கு சொல்லுங்க சொந்த சபை தான். இது எங்களுடைய சபை, இது நாங்கள் நேசிக்கிற சபை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக. கரங்கட்டி கட்டணம் இணைந்து செயல்படுவோம். ஆண்டவருடைய வருகையில் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாக கரங்கட்டி கரங்கட்டி வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், நம்மை கூடவே வைத்துக் கொள்வார். சூப்பராக எனக்கு கொஞ்சம் பலவீனம், கோல்டு, தலைவலி, இந்த பலவீனத்திற்கு நடுவில் கர்த்தருடைய பலனை சுமந்து வந்திருக்கிறேன். ரொம்ப நேரம் உங்களை கஷ்டப்படுத்தாமல் சீக்கிரமாகவே என்னோட பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த புது வருஷத்தினுடைய இந்த முதல் நாளிலேயே கர்த்தர் நம்மை அவருடைய தேவ பிரசனத்தில் கொண்டு வந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2009 வருஷத்தை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2009 வருஷம் நம்முடைய சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி காட்டுங்க. 2009 ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டு. எல்லா கண்களை மூடி சொல்லுவோம். 2009 ஆண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே. 2009 வருஷத்தை என்னுடைய கரத்தில் தாங்கு ராஜா. 2009 வருஷத்துக்கு மேலாக ஆண்டவருடைய அதிகாரத்தை கொண்டு வாங்க. சபையினுடைய அதிகாரத்தை கொண்டு வாங்க. சபத்தினுடைய அதிகாரத்தை கொண்டு வாங்க.
மறைமலை நகர் பட்டணத்திற்கு மேலாக இயேசுவின் ஆளுகையை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த பட்டணம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசுக்கு வேண்டும் ஆண்டவரே. பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் ஆண்டவரே. பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் வேண்டும் ஆண்டவரே. இந்த பட்டணம் பரலோகத்திலே இயேசுவுக்கு சாட்சியா நிற்க வேண்டும். இந்த பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். இந்த பட்டணத்தில் அலைகிற மக்கள் ஆண்டவருடைய ஊழியர்களாக மாற வேண்டும். பட்டணத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். பட்டணத்திலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். பட்டணத்திலிருந்து அநேக சபைகள் உருவாக்கப்பட வேண்டும். இங்கிருந்து தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஊழியர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த பட்டணம் தேசத்தை அசைக்கிற பட்டணமாக, இங்கிருந்து எழும்புகிற ஊழியர்கள் தேசங்களை அசைக்கிற ஊழியர்களாக, பட்டணங்களை அசைக்கிற ஊழியர்களாக, உலகத்தை கலக்குகிற ஊழியர்களாக இந்த பட்டணத்தினுடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பம் ஊழியக்கார குடும்பமாக மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திலிருந்து தேவனுக்கு என்று வைராகியம் காண்பிக்கிற மக்களை இந்த வருஷத்திலே கர்த்தாவே உருவாக்குவீராக. இந்த வருஷத்திலே அறுவடை ஆண்டவரே நீர் இப்பொழுது ஆரம்பித்துக் கொடுப்பீராக. ஆரம்பத்தின் துவக்கத்திலேயே என் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே வல்லமையுடைய கரமாக இறங்குவதாக, 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 இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. கேட்போமாக ஆண்டவரிடத்தில். உரபான சத்தன சத்தன தன தன சத்தனமா. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். லீகாத்தீனி சந்தனமா உதியாந்தனமா. கர்த்தர் துரிதகதியாக பட்டணத்தில் அசனை கொண்டு வருவேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். துரிதகதியாக பட்டணம் அசைக்கப்படும் என்று சொல்லுகிறார். தாமதம் அல்ல, தடைகள் அல்ல, பட்டணம் அசைக்கப்படும். தேவராட்சியம் கட்டப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மறைந்திருக்கிற மக்கள் வெளிப்படுவார்கள். பொக்கிஷங்களாக மறைந்திருக்கிற ஜனங்களை வெளியரங்கமாய் கொண்டு வர என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை இந்த பட்டணத்துக்கு மேல் பிரத்யட்சமாய் தங்கியிருக்கிறது. அநேக தேவ ஊழியர்கள் அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டணத்தை கடக்கும் பொழுது அநேக தேவனுடைய ஊழியர்கள் இந்த பட்டணத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை பெற்றுக் கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பட்டணத்தை கடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுக்கு மேலாக பட்டணத்திற்கு குறித்து எழுப்புதலை குறித்த எண்ணங்களை கர்த்தருடைய ஆவியானவர் திணிப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். திணிப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். இந்த எண்ணெய் ரோடு வழியாக கடந்து போகிற எந்த ஊழியனோ இந்த பட்டணத்தை அசட்டை செய்வதில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த பட்டணம் அசட்டை பண்ணப்படாத பட்டணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பட்டணம் தேவனால் சிநேகிக்கப்படக்கூடிய பட்டணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பட்டணம் வாசல் திறந்திருக்கிற பட்டணமாக, தேவனுடைய தாசர்கள் அடிக்கடி பிரவேசிக்கிற பட்டணமாக, கர்த்தருடைய ஊழியர்கள் மகிமையோடு கூட பிரவேசிக்கிற பட்டணமாக இது மாறும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுக்கொள்கிறார். ராதானா ஷாத்தானா ஷாத்தானா லீதானா ரபுனி கானாதியாந்தானா ரகுமனா. ஓ ரஷந்தனமா. கர்த்தருக்கு என்று வைராகியம் காண்பிக்கிறவர்களை பட்டணத்தில் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு யார் வைராகியம் காண்பிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என் மகிமையை யார் சுமக்கிறார்களோ அவர்களை நானும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகிமையை சுமக்கிறவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். இது கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவ கரம் பட்டணத்துக்கு மேல் பிரத்யட்சமாய் இருப்பதினாலே அநேகரை கர்த்தருடைய கரம் பிடிக்கும் என்று சொல்லுகிறார். பிடிக்கும் என்று சொல்லுகிறார். இதுவரை வசனத்துக்கு கீழ்ப்படியாத கர்த்தருடைய வார்த்தையை உதறி தள்ளின நபர்களை கர்த்தருடைய கரம் பிடித்து கொண்டு வந்து நிறுத்தும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. கரத்தை கர்த்தரை கனப்படுத்துவோமாக, கரத்தை கர்த்தரை கனப்படுத்துவோமாக. தேவ கரம் பட்டணத்துக்கு மேல் இருக்கிறபடினா தேவ
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாலை வேளையில இந்த வருஷத்தினுடைய முதல் நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே எங்கள் அலங்காரமான கிரீடம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசியுங்கள். 36, 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கரங்களை கர்த்தர் கனப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இது பரிசுத்த கூடார சபையினுடைய வாக்குத்தத்தமாக, மறைமலை நகர் பட்டணத்துடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மந்தை பெருகுகிறது போல அவர்களை மனிதரை பெருக பண்ணுவேன். கடந்த முறை ஆவியானவர் கொடுத்ததான டிசம்பர் 31ஆம் தேதி நான் பேசும்போது ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை, அது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதே வாக்குத்தத்தத்தினுடைய இணை வாக்குத்தத்தமாகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் இந்த வருஷத்திலும் இந்த சபைக்கு இந்த பட்டணத்துக்கு கொடுத்தார். நான் 2 நாளைக்கு முன்பாக, ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதல் நாளிலே இந்த பட்டணத்திற்காக, பரிசுத்த கூடார சபைக்காக என்ன வார்த்தைகளை பேசட்டும், என்ன வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறீர், என்ன தீர்க்க தரிசன வார்த்தையை, என்ன வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தையை இந்த திருச்சபை மக்களுக்கு, இந்த மறைமலை நகர் பட்டணத்தினுடைய ஊழியத்திற்கு, இந்த அன்பான பாஸ்டர் அவர்களுக்கு நீ கொடுக்கிறீர் என்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தையை திரும்ப 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 எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். என்ன வார்த்தை என்று சொன்னால், இவர்களை பெருக பண்ணுவேன், இவர்களை பெருக பண்ணுவேன், இவர்களை பெருக பண்ணுவேன். கண்டுபிடித்துங்க. ஆவியானவர் திட்டமும் தெளிவாக இந்த வார்த்தைகளையே என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். இவர்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு பிற்பாடுதான் நான் வேதத்தை தேடி 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 ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன சொன்னார், அவர்களை நான் மந்தை பெருகுவதை போல, என்ன எப்படி பெருக பண்ணுவாராம், மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அன்பான பரிசுத்த கூடார சபையே, அன்பான பாஸ்டர் ஜேக்கப் அவர்களே, அன்பான பாஸ்டர் அம்மா சகோதரி ஜாய் அவர்களே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தை என்னவென்றால், உங்கள் சபைக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், உங்கள் ஜனத்திற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், உங்கள் பட்டணத்திற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், உங்களுடைய சபை வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கலாம். எவ்வளவு ஓடுகிறோம், எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், இன்னும் நம்முடைய குறிப்பிட்ட வளர்ச்சி வரவில்லையே, இன்னும் குறிப்பிட்ட லக்கை எட்ட முடியவில்லையே, இன்னும் குறிப்பிட்ட அளவிற்கு ஜனங்களை ஆண்டவருக்காக சேகரிக்க முடியவில்லையே. இந்த ஏக்கத்தோடு கூட நீங்கள் கதறி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டின காரணத்தினாலே பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் செவி கேட்க இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். மந்தை பெருகுகிறது போல உங்களிலே ஜனங்களை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கிறார்? எனக்கு நிறைய ஊழியக்காரர்களை தெரியும். என்னுடைய ஊழிய காலத்துல நான் ஒரு வருஷத்துக்கு ஏராளமான ஊழியர்களை சந்திக்கிறேன். ஏராளமான ஊழியக்காரர்கள் சபைகளுக்கு நான் போகிறேன், அங்க இருக்கிற ஊழியம் செய்கிறேன், அநேக மக்களை சந்திக்கிறேன். ஆனால் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரோடு கூட மாத்திருந்தால் என்னுடைய ஐக்கியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் ஊழியத்துக்கு யார் அழைத்தாலும் எவ்வளவு கூட்டம் வரும், எவ்வளவு செலவு பண்ணுவீர்கள், எவ்வளவு காணிக்கை கொடுப்பீர்கள், ஸ்டேஜ் போடுவீர்களா, போஸ்டர் அடிப்பீர்களா, எத்தனை நோட்டீஸ் என்றெல்லாம் கேட்க மாட்டேன். என்னை ஊழியத்திற்கு அழைத்தால் சமயம் வாய்த்தாலும்
வாய்க்காமல் போனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற தேவ கட்டளைக்கு பிரகாரமாக நான் விசாரிக்காமல் நான் தேடி கொடுத்து விடுவேன். போகிற இடத்துல எல்லா இடத்திலும் ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் உயிரை கொடுத்து ஊழியம் செய்வேன். ஆனால் ஒரு சில ஊழியர்களோடு கூட மாத்திரம்தான் என்னுடைய ஐக்கியம் காணப்படும். ஒரு சில ஊழியர்களோடு மட்டுமே தொடர்ந்து நான் ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வேன். ஏன் அப்படி செய்கிறேன்? யாருக்காக அப்படி செய்கிறேன்? எதற்காக ஒரு சில நபரை மாத்திரமே என் ஊழியத்திலே என்னுடைய பழக்க வழக்கத்திலே எனக்கு அன்பானவர்களாக ஐக்கியத்தில் உள்ளவர்களாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால், நான் போய் ஜெபித்து ஊழியம் செய்து அவர்களுக்காக நான் கடைசியாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை குறித்து கொடுக்கிற நல்ல நற்சாட்சிகளை நல்ல சர்டிபிகேட்டை வைத்துத்தான் என்னுடைய பழக்க வழக்கங்களை அவர்களோடு கூட வைத்துக் கொண்டேன். அல்லேலூயா. நானாகவே தேடி பேசுவேன், நானாகவே அவங்களோடு கூட பேசுவேன். பெரும்பாலும் என்னோட கூட ரொம்ப அதிகமாக இருக்கிற ஊழியர்கள் நானாக பலவந்தமா வழியை சென்று அவர்களோடு கூட நான் தொடர்பு கொண்டு பேசுவேன். காரணம் என்ன? என் ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை நேசிப்பது எனக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் நேசிப்பவர்களை நேசிப்பேன், ஆண்டவர் கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன். இவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார், எனவே நானும் கனப்படுத்துகிறேன். இவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார், எனவே நானும் நேசிக்கிறேன். சாயங்காலம் நான் சீக்கிரமா லேட்டா வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். டைமே இல்ல. ஓடி போய் அவருடைய ரூம்ல போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஒரு காரியத்தை சொன்னாரு. என் பிள்ளைகளிடத்துல எந்த பழுதையும் நான் பார்க்கவில்லை, எந்த குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை, எந்த குறைகளை நான் பார்க்கவில்லை. எனவே இவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இது நான் கொடுக்கிற சர்டிபிகேட் கிடையாது, இது நான் இவர்களை குறித்து சொல்லுகிற சாட்சி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மாலை 6:15 மணிக்கு நான் போய் முழங்கால் படியிட்ட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இவர்களிடத்திலே குறைகளை காணவில்லை, கரைகளை பார்க்கவில்லை, பிள்ளைகளை பார்க்கவில்லை. எனவே இந்த மகனை நான் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரிய மகனே. இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னொரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், ஊழியர்களுக்கு நடுவிலே என் மகனை நான் மகிமைப்படுத்துவேன், ஊழியர்களுக்கு நடுவிலே நான் மகிமைப்படுத்துவேன். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என் ஆவியானவர் இவர்களை நேசிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இவர்களை கனப்படுத்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை குறித்து, இந்த சபையை குறித்து, உங்களுடைய பரிசுத்த கூடார சபையை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஜான் பிரதர் உங்களோடு கூட அன்பாக இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். காரணம், பரலோகம் உங்களை நேசிக்கிற காரணத்தினால் நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மந்தை பெருகுகிறது போல உங்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை ஆவியானவர் எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக இவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். கல்தேயர்களால, பாபிலோனின் மக்களால, மனுஷர்களால இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு, யூதர்கள் அழிக்கப்பட்டு, ஆண்டவரை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாமல் போன பொழுது அவர்களுக்கு விரோதமாக அநேக ராஜ்யங்கள் வருகிறது, விரோதமாக அநேக மக்கள் எழும்புகிறார்கள். இஸ்ரவேலர்களை, யூதர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை அழித்து அவர்கள் கொஞ்ச ஜனமாக இருக்கும் பொழுது இஸ்ரவேலருடைய சகாப்தம் முடிந்தது, யூதர்களுடைய ஆட்சி முடிந்தது. இனி யூதர்கள் தலையெடுக்க முடியாது என்று சுற்றிலும் இருக்கிற பகைவர்கள் யூதர்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இவர்களை அவமானப்படுத்தி, இவர்களை நிந்தித்து, இவர்களை சிறுமைப்படுத்தி, இவர்களை கீழ்ப்படுத்தி, இவர்கள் ஒன்றும் இல்லை என்று எல்லோரும் எழுப்பி நின்ற காலத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் சிறுமைப்பட்டு போயிற்றோ, என் ஜனம் குறுகி போயிற்றோ, என் ஜனம் குன்றி போயிற்றோ, என் ஜனம் ஒன்றுமில்லாமல் போயிற்றோ, என் ஜனம் கொஞ்ச ஜனமாக மாறி போனார்களோ, கொஞ்ச ஜனமாக மாறினாலும் என் ஜனத்தை நான் பெருக்குவேன், என் ஜனத்தை வர்த்திக்க பண்ணுவேன், என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன். எப்படி
இருக்குமா? என் ஆண்டவருக்கு உதாரணத்துக்கு எப்படி காட்டினார் பாருங்க. மந்தை பெருகுகிறது போல யாக்கோப்பு ஒன்றுமில்லாத ஒரு கோலும் தடியுமாக யோர்தானை கடந்து தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறார். ஒன்றும் கிடையாது, ஒரு பரதேசியை போல மாமன் வீட்டிற்கு போகிறார். அங்கு ஆடுகளை மேய்க்கிற தொழிலை செய்கிறார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தின் பிரகாரமாக, ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததான ஞானத்தின் பிரகாரமாக சில விதமான ஆடுகள் இப்படியாக குட்டி போடுகிற ஆடுகள் எனக்கு, மற்ற ஆடுகள் உமக்கு என்று மாமனோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணி இந்த ஆடுகள் ஈடுகிற குட்டிகளினாலே, குட்டி குட்டி ஆட்டுக்குட்டிகளினாலே இந்த யாக்கோப்பு வளர்ந்து வளர்ந்து திரும்ப யோர்தானை கடந்து வரும்போது சொல்லுகிறார், நான் ஒரு கோலும் தடியுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். தேவரீரோ இவ்விரண்டு பரிவாரங்களும் எனக்கு விழுகிறது. கரங்களை கட்டளை பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார், வர்த்திக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார், தமிழை செடிகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்விதமாக ஆசீர்வதிக்க போகிறாரா? ஆட்டு தொழுவத்திலே மந்தைகள் பெருகுகிறது போல பரிசுத்த கூடார சபையிலே கர்த்தர் ஜனங்களை பெருக்க செய்ய போகிறாரா? அல்லேலூயா. மிகவும் லாபகரமான ஒரு தொழில் என்று சொன்னார். கொஞ்சம் முதலீட்டில அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில தொழில்களிலே ஆடுகளை வளர்ப்பது என்று சொல்லுகிறார்கள். ஆட்டுக்காக ஒன்றும் கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். ஆட்டுக்கு புல்ல போட்டா போதும், இருக்கிறத சாப்பிட்டுட்டு புல்லை மேய்ந்து ஆடுகள் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புல்லு கூட எங்க இருக்குமா? என் தேவனாகிய கர்த்தர் புல்லுள்ள இடங்களை கொண்டு வந்து மேய்த்து, அமர்ந்த தண்ணீரில் கொண்டு வந்து மேய்த்து நம்மை உங்களை வர்த்திக்க பண்ணும்படியாக நம்முடைய கரத்தை வீட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கரந்தட்டு கரந்தட்டு கரந்து அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்திடுவார். நீங்க ஒரு ஆடு கொஞ்ச காலத்துல நிறைய ஆட்டுக்குட்டிகளை போட போறீங்க. கரஞ்சட்டி நீங்க தான் குட்டி போட போறீங்க. நீங்க மந்தைக்கு உள்ள இருக்கிறீங்க, சபையாக்கி தொழுவத்துக்கு உள்ள இருக்கிறீங்க. உங்க ஊழியக்கார நமக்கு இருக்கிற கோலினால தடியினால கிளைகளை உடைத்து இலைகளை அறுத்து புல்லுள்ள இடங்களில் வைத்து தண்ணீர் இடத்துல காண்பித்து உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆகாரமாக வசனத்தை கொடுக்க 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 சாப்பிட்டு ஆத்மாக்கள் கொரட்ட விடக்கூடாதா? அல்லேலூயா. சாப்பிட்டு படுத்து தூக்கிட்டு கொரட்ட விடலாம் என்ன மாதிரி. அல்லேலூயா. சபையில கொரட்ட விடக்கூடாது. ஏன் ஊழியக்காரர் ஆகாரத்தை கொடுக்கிறா? உங்க பாஸ்டர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பது, இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துவது, இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வது, அநேக ஊழியக்காரர்களை கொண்டு வந்து விதவிதமான புள்ள போட வைக்கிறார். அல்லேலூயா. டெய்லி சாம்பார் சாப்பிட்டு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரியாணி. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சொல்லி வீட்டுல பிரியாணி செய்யணும்னு பார்த்தா எங்க வீட்டுல எல்லாம் குழம்பு வச்சுட்டாங்க. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சேன். பாஸ்டர் போன் பண்ணாரு. நான் கேட்ட முதல் கேள்வி, என்ன சமையல் பாஸ்டர் அப்படின்னு. மட்டன் பிரியாணி பிரதர் மறந்துட்டாரோ இல்லையோ? ரைட்
பிரதர் நாங்க நைட் அதே சாப்பிட்டுக்கிறோம். அல்லேலூயா. என்ன காரணம்? விதவிதமா சாப்பிடணும்னு சொல்லி. அதனால தான் அவங்க பாஸ்டர் அடிக்கடி ஊழியர்கள், அடிக்கடி கூட்டங்கள், அடிக்கடி காரியங்கள். இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொன்னார், அநேகர் உங்கள் சபையை குறித்து, உங்கள் பாஸ்டரை குறித்து இப்படி பேசுவார்களா? அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்க எப்படி வேணாலும் எதை வேண்டுமானும் செய்வாங்க, அவங்களால முடியாத காரியம் எதுவுமே இருக்காது, நம்மளால முடியாததெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி சுற்றிலும் இருக்கிற எல்லா சபை மக்கள் சொல்லும்படியாக கர்த்தர் பலத்த காரியங்களை உங்கள் சபை போதகர் மூலமாக, உங்கள் சபை பாஸ்டர்கள் மூலமாக, உங்கள் சபை மக்கள் மூலமாக, உங்கள் ஊழியர்கள் மூலமாக மறைமலை நல்ல காரியங்களை கட்டிருக்காங்க. போகிறார்களா? இதெல்லாம் எப்படி நடக்கிறது? மந்தை பெருகுகிறது போல ஜனங்களை கர்த்தர் பெருக செய்யும் பொழுது, நீங்கள் விசாலமான சபையாய் மாறும் பொழுது, இன்னும் மகிமையான காரியங்களை இந்த பட்டணத்திற்காக நீங்கள் செய்ய போகிறீர்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தமான் சொல்லுங்களேன். நானே சுகமில்லாம இந்த கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. உங்களை பார்த்து அப்படியே உங்க கையை உங்களை உங்க ஆள்காட்டி கொண்டு வாங்க. உங்க பேரை வச்சு சொல்லுங்க. ஜான் ஜான சொல்லுங்க. ஜானு, மந்தை பெருகுகிறதை போல நீ சபையை நிரப்ப போகிறாய். சகோதரி ரூ, மந்தை பெருகுகிறது போல சபையில ஜனங்களை நீ வர்த்திக்க பண்ண போகிறாய். சிஸ்டர் ஏதோ சலோமி, பிரதர் ஜார்ஜ், பிரதர் சாலமோ, நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க. சபையில நான் சும்மா இருப்பதற்காக வரவில்லை. சபையில வந்து பிரசங்கம் கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிட்டு போவதற்காக வரவில்லை. நான் சபையில குட்டிகளை போட போகிறேன். என் சபை வளர்ந்து வளர்ந்து மந்தை பெருகுகிறது போல அநேக கிளை சபைகளை உருவாக்கும் அளவிற்கு மந்தைகளை ஈன்றெடுக்க போகிறேன். சத்துவமுள்ள ஆடுகளாக, பலனுள்ள ஆத்துமாவாக, கர்த்தருக்கு கனிவெடுக்கிற ஜனங்களாக, ஆண்டவருக்கு என்ற ஆத்துமாக்களை சமதரிக்கிற மக்களாக 2009 வருஷத்திலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து என் சபையில இது இடமில்லை, இப்படிப்பட்ட மண்டபங்களை வார வாடகைக்கு எடுத்தாக கூட்டம் நடத்த வேண்டும் என்றதான ஒரு நிலையை நீங்கள் தள்ளப்படும்படியாக சொல்லுங்க. அல்லேலூயா. நெருக்கம் வர வேண்டும். எப்பவெல்லாம் ஜனங்க வெளியே போவாங்க தெரியுமா? எப்போ சபையில நெருக்கம் வருகிறதோ அப்பொழுது வெளியே போகிறார்கள். வெளியே போவது நீங்கள் சபை வளர்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு அடையாளமாக கருப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் வெளியே வருவது சபை வளர்கிறது என்பதற்கு அடையாளத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சபையில சொல்லுங்க, இந்த ஊழியத்துல, இந்த பட்டணத்துல நான் இருப்பதற்காக சந்தோஷப்படுகிறேன். இந்த பட்டணம் நான் ஈன்றுகிற குட்டிகளினாலே இந்த பட்டணம் நிரம்ப போகிறது. அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நடக்க போகிறார்கள். இந்த பட்டணத்தில் எனக்கு முன்பு வருகிற ஆத்துமா என்னால் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவாக இருக்க போகிறது. என் சபையில வரக்கூடிய ஆத்துமா என் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாவாக இருக்க போகிறது. காரணம், மந்தை பெருகுகிறதை போல என் சபையை பெருக்குவதற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சும்மா இருப்பதற்காக சபைக்குள்ள வரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படி நடப்பதாக. இன்னொரு வார்த்தையை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் அல்ல சத்தமா என்ன வாசிக்கலாம்? நீ வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்ற 2வது வார்த்தை, ஒன்று மந்தை பெருகுகிறது போல ஜனங்களை பெருக பண்ணக்கூடிய கர்த்தர். 2வது, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும்
வளர்ந்துட்டு போறேன் அப்படின்னுவாங்க. ஸ்டேஜ் எல்லாம் பார்க்காதீங்க, கீழே இருக்க மட்டும் பாருங்க. அல்லேலூயா. வளர சொன்னா எப்படி வளர்ற? சைட்ல வளர்கிறாயே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறா, ஏன் ஜனம் கூட குறிப்பிட்ட அளவுக்கு உயரம் வளர்ந்த பிற்பாடு என் ஜனம் வலது இடது புறத்தில் இடம் கொண்டு பெருக போகிறது. இடம் கொண்டு சொல்லுங்க. உட்கார முடியல சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, அந்த பக்கம் உட்காருங்க, அவங்க இந்த பக்கம் நகருங்க. என்ன காரணம்? இடம் போதாத காரணத்தினாலே சபையில ஆத்துமாக்கள் பெருக 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 ஆத்துமாக்கள் பெருகிறது நிமித்தமாக இடம் பத்தாமல் வலது இடது புறத்தில் நெருக்கி கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நபருக்கு குறிப்பதல்ல, இது ஒரு சபையை குறிப்பது. ஒரு சபையினுடைய ஒவ்வொரு உறுப்பு நீங்கள் ஒரு சபையினுடைய பரிசுத்த கூடார சபையினுடைய சிலர் கண்களாக இருப்பார்கள், சிலர் நாசிகளாக இருப்பார்கள், சிலர் கரங்களாக விரல்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு பெருக 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 அநேக கண்கள், அநேக நாசி, அநேக செவிகள், அநேக கால்கள், அநேக கைகள். அல்லேலூயா. எனக்கு ஒரு கை இருக்கு, இந்த கை 1000 கை ஆச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கை பெருசாயிடுது இல்லையா? அவன் கால் பெருசாயிடுது இல்லையா? செவியெல்லாம் அப்படியே லைனா போகுது இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, இடம் கொண்டு வலது இடது புறமாக இடம் கொண்டு பெருக போகிறார். மந்தை பெருகிற மாதிரி பெருகிறது வேற, அது தொடுவதற்கு உள்ளாக பெருகுவது. இரண்டாவது எப்படி பெருகுன்னு கேட்டீங்களா? இருக்கிற இடத்தை இடித்து தள்ளும்படியாக வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகிற காரணத்தினாலே சபை விஸ்தரிக்கப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. அடுத்து கீழே என்ன வாசிக்கிறோம் பிரதர்? அதே வசனத்துல இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரம். யாரு? உன்னுடைய அப்படின்னு சொன்னா ஒரு பாஸ்டர் இருந்தார் இல்லையா? ஒரு பாஸ்டர் இருந்தாங்க இல்லைங்களா? நாளாக ஆக அநேக ஊழியக்காரர்களை பெற்றெடுக்க போகிறார்கள். கலந்துட்டுங்களா? நீங்க தான் ஊழியர்கள். அநேக தீர்க்கதரிசிகள், அநேக கட்டுரை பிள்ளைகள், அநேக நல்ல கலந்துட்டு உங்களை குறித்து நான் சொல்றேன். பாஸ்டர் குறிச்சு அல்ல, சிஸ்டர் குறித்து உங்களை குறித்து சொல்லுகிறோம். அல்லேலூயா. உன் சந்ததியா ஜாதிகளை சுதந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க கூட இருக்கிற ஊழி செய்த எல்லா மக்களும் நான் ஆக ஆக மந்தை பெருகுகிறதை போல ஜனங்கள் பெருக பெருக பாஸ்டர் பாப்பாரு, பிரதர் என்னால் இதுக்கு மேல ஓட முடியாது, அந்த சபையை நீங்க பாருங்க, இங்க இருக்கிற கிளை சபையை நீங்க பாருங்க, அந்த மூலையில் இருக்கிற பகுதி நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, இந்த செல் நீங்க ஆண்டு கொள்ளுங்க. அல்லேலூயா. ஊழியத்தை நீங்க கேட்க வேண்டாம், கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பெருக ஆரம்பித்தால் தானாகவே கர்த்தர் உங்களை ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் என்கிறதான ஒரு மகிமையான ஸ்தானத்தை இந்த சபையில கொடுப்பதற்கு இந்த 2009 வருடம் ஒரு ஏற்ற வருடமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நல்ல கருத்தை கர்த்தர் கடுமையாக பார்க்கலாம். அல்லேலூயா. வரக்கூடிய நாட்களில் யாரெல்லாம் சபைக்கு முக்கியமான ஆட்களாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சபைக்கு ஓடுகிறீர்களோ, எந்தெந்த வாலிப தம்பி தங்கைமார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாம் பெருக போகிறீர்கள். ஆமென். நேற்று நான் இங்க இருந்து கூட்டத்தை முடிச்சுட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருக்கிறோம். வண்டியில அன்பான பாஸ்டர் அவர்கள் ஒரு தம்பி எங்களுக்காக அனுப்பினாங்க. திருக்கழுக்குன்றத்துக்கு கிட்ட போகும் பொழுது எனக்கு ஒரு போன்காரர் வந்து பார்த்தோன்னு பயங்கர அதிர்ச்சி. சகோதரி ஜான் சாலமன் போன் பண்ணார். எங்களுக்கு அப்படியே ஏதோ நாம அவருக்கு பண்ண வேண்டி இருக்க, அவரு நமக்கு போய் பண்றாருன்னு சொல்லி கரங்களாம் நடுங்கி என் மனைவி சொன்னாங்கப்பா ஜான் சாலமன் ஒரு போன் பண்றாரு சொல்லி உடனே வண்டி ஓரமா நிறுத்திட்டு அன்னை சொல்லுங்க என்ன அண்ணன்னு சொன்னேன். தம்பி நான் லெட்டர் எழுதி இருந்த ஒரு லெட்டர் அனுப்பி வந்து சில காரியங்களுக்காக அம்மே நான் படிச்சு சொன்ன தம்பி அண்ணி இப்பதான் அதெல்லாம் எடுத்தாங்க, நீ எழுதுற லெட்டர் மறுபடியும் நான் பார்த்தேன், அதை படிச்ச உடனே என் மனசெல்லாம் இழகிடுச்சு தம்பி, என் மனசு உருகிடுச்சு தம்பி அப்படின்னாரு. அப்புறம் நான் எனக்கு தெரியும் நான் என்ன எழுதுனேன்னு. நான் கடந்த மாசம் லெட்டர் எழுதும் பொழுது நான் எழுதி இருந்தேன், கர்த்தருக்குள் அன்பான என்னை பெற்றெடுத்த
எடுத்த என் ஆவிக்குரிய தகப்பனாகிய அண்ணனுக்கு என்று எழுதியிருந்தேன். காரணம் நான் ஒரு ஊழியக்காரனாக இருப்பது ஒரு காரணம் என்று சொன்னால் அண்ணன் ஜான் சாலமன் அவர்கள் தான். அல்லேலூயா. அவர் என்ன ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லல, நானும் அண்ணன் நான் ஊழியத்துக்கு வரட்டுமான்னு கேட்கல. அவர் பிரசங்கம் பண்ணினா அந்த பிரசங்கத்தை பார்த்தேன், அந்த பிரசங்கத்தை கேட்டேன், கர்த்தருடைய ஆவியானவரை தொட்டு விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1979 80 ஆண்டுகளிலே சகோதரர் ஜான் சாலமன் அவர்கள் என் வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணுவார். அப்பொழுது அவர் அற்புத ஊழியம் என்றதான ஊழியத்தை துவக்கின காலம் அது. அந்நாட்களில் அவருடைய ஊழியத்தினுடைய அற்புத ஊழியத்தினுடைய ஒரு கிளை ஊழியமாக நாங்கள் ஒரு ஜபக்குழுவாக செயல்பட்ட காரணத்தினாலே கல்பாக்கத்தில் எங்க வீட்டுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். அவர் தான் எங்களுக்கு திருவிருந்து எல்லாம் கொடுப்பார். இப்படியாக நாங்கள் இருக்கிற காலத்தில் அவருடைய பிரசங்கம் அதிகமாக பாதித்தது. அவருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருடைய பிரசங்கத்தை யாருக்கிட்டவாவது சொல்லணும்னு ஆசை. அவ்வளவு அற்புதமான பிரசங்கத்தை செய்யக்கூடிய அற்புதமான பிரசங்கியார்களுக்கெல்லாம் ஒரு கிரீடம் என்று சொன்னால் அது அண்ணன் ஜான் சாலமன் தான் என்பது மிகையாகாது. அவ்வளவு அழகாக பிரசங்கம் பண்ணக்கூடியவர். என்ன பண்ணுவேன், எனக்கு சில தூக்கம் வராது. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாரும் தூங்கிடுவாங்க. நல்ல பூனை மாதிரி போயிட்டு எங்க வீட்டு கிச்சன் கதவை திறந்து உள்ள போயிட்டு உள்புறமாக தாளிட்டு அவர் பண்ண பிரசங்கத்தை நான் இரவு 2 மணி 3 மணி இரவு நேரங்களிலே அதே பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன். இப்ப பண்றதெல்லாம் என் பிரசங்கம், அன்னைக்கு பண்ணது அதே பிரசங்கத்தை பண்ணிருக்கேன். அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு ஒரு அண்டா இருக்கும், அதை பார்த்து சகோதரி மனம் திரும்பும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்னதா ஒரு குண்டா இருக்கும், சகோதரனை மனம் திரும்புவது. இந்த மாதிரி டம்ளர் எல்லாம் வச்சிருக்கோம். வாலிபனை இயேசுவை அழைக்கிறார், வாலிப சகோதரர் இயேசுவை அழைக்கிறார், ஆண்டவரை நேசிக்கிறார் அப்படின்னு அந்த கிச்சன்ல அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் பண்ணி இருக்கிறேன். யாராவது கதவை திறந்து பார்த்து இருந்தாங்கன்னா கல்பாக்கத்தில் இருந்த என்னை அப்படியே கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கீழ்பாக்கத்தில் இந்த மாதிரி லூசுகள் தான் இருப்பாங்க. அப்படியே கீழ்பாக்கத்துக்கு என்ன அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த பிரசங்கம் என்னை பாதித்தது. எனவே நான் அவருக்கு எழுதும் பொழுது ஆவிக்குள்ளா என்னை பெற்றெடுத்த கர்த்தருக்குள் என்னை பெற்றெடுத்த ஆவிக்குரிய தகப்பன் அண்ணன் சாலமன் அவர்களுக்கு அப்படின்னு எழுதுன பாருங்க. அதை படித்த உடனே அவருடைய உள்ளம் அப்படியே உருகி அவருடைய அப்படியே ஒரு மாதிரி ஆகி, தம்பி அதை படிச்ச உடனே என் மனசை தாங்கல தம்பி, உடனே உனக்கு பேசணும்னு நினைச்சேன். உனக்கு அண்ணே நீங்க வைங்களே நான் பேசுறேன். இல்ல தம்பி என்று சொல்லி பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று சொன்னா. அப்புறம் இன்னைக்கு நான் காலையில் அண்ணே நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு நான் மதியம் ஒரு 1 மணி போல அவருக்கு போன் பண்ணப்படுது. தம்பி நான் காலையில் 5 மணிக்கு தான் செங்கல்பட்டுல ஷெக்கினா அசம்பிளியில் பேசிட்டு இப்பதான் 5 மணிக்கு வந்து இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தம்பி உன் பிரசவம் நானு அங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது உன் ஞாபகம் வந்தது. நான் அதை அப்படியே மேலோட்டமாக சொன்னேன். என் மூலமாக ஊழியத்துக்கு வந்தவர்கள் தேசத்தில் வலிமையான ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சபை நடத்தக்கூடிய அந்த ஊழியக்காரரும் அவர் என் மூலமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். நீ உன்னுடைய சகோதரர்கள் இன்னும் அநேகர்கள் அநேக பட்டணத்தில் இந்தியாவில் அநேக இடங்களில் வலிமையான ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள் தம்பி. இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் அதிகமாக சந்தோஷப்பட்டு கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன தெரியுமா? அவரோடு கூட இருந்த நாட்களிலே அவருடைய அபிஷேகம் எங்களை தொட்டது. நாங்கள் ஊழியக்காரர்களாக வந்திருக்கிறோம். அப்படியானால் பரிசுத்த கூடார சபையிலே இந்த ஊழியத்திற்காக தண்ணி கொடுக்கிற சகோதரனே, டீ கொடுக்கிற சகோதரனே, ஒரு சேரை நீங்கள் போட்டாலோ ஒரு சின்ன காரியத்தை செய்தாலோ கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ வலது இடது புறமாக பெருகி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார், ஜாதிகளை ஆண்டு கொள்ள போகிறார், பாழாய் கிடக்கிற பட்டணங்களை கட்டப் போகிறார் என இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த ஊழியத்தில் இந்த பட்டணத்தில் ஆண்டவருக்காக சின்ன சின்ன காரியங்களை செய்கிற நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அவ்வளவு ஊழியம் செய்கிறேன், இதை செய்கிறேன், என்னை மாற்றக்கூடாதா, என்னை உயர்த்தக்கூடாது நீங்கள் கேட்க வேண்டாம். என் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு விரிவு வரும் பொழுது, ஒரு பெருக்க வரும் பொழுது, ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது, ஜனங்கள் கூடும் பொழுது மேலாக இருக்கிறார்களே கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக ஊழியக்காரர்களுடைய அபிஷேகத்தை செய்து அதே அபிஷேகம் உங்களை
வைத்து உங்களை தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, பாஸ்டர்களாக, சுவிசேஷர்களாக உங்களை உருவாக்குவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் வளர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. இந்த ராத்திரி வேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வேளையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க. யாராவது பஸ்ல போகும் பொழுது யாராவது பக்கத்துல நின்றார்களா, ஆண்டவரே நான் வலது இடது புறமாக இந்த ஆத்துமாக்கள் மூலமாக பெருக வேண்டும், இவர்கள் எனக்குள் ரட்சிக்கப்பட்டால், இவர்கள் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவரே என் சபை வலது இடது புறமாக பெருக போகிறது, என் சபை விரிவடைய போகிறது, என் சபை விரிவடைய விரிவடைய, என் சபை பெருக பெருக, என் சபை ஜனங்கள் வளர வளர, ஆத்துமாக்கள் திரள் திரளாய் கூட கூட கர்த்தர் நம்மை ஊழியக்காரராக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஒரு டிஜிஎஸ் ஐயா மூலமாக ஒரு ஜான் சாலமன் வந்தார். அந்த ஜான் சாலமன் சகோதரரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், என் மூலமாக நிறைய ஊழியக்காரர்கள் உருவாகி இருக்கிறார்கள், என் மூலமாக உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் மூலமாக அநேக சபைகள் உருவாக்கப்பட போகிறது. அதே விதமான கிளை ஊழியர்கள் தான், அதே தொடர்ச்சி தான், அதே லிங்க் தான் பரிசுத்த கூடார திரு சபை மூலமாக இந்த பட்டணத்திலே சபைக்குள் காலடி எடுத்து வைக்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்களையும் கூட இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார். நீங்கள் வளர்ந்து இடது புறமாக பெருக போகிறீர்கள். உங்கள் உறவினர்களை இழுக்க போகிறீர்கள், உங்கள் நண்பர்களை தொட வைக்க போகிறீர்கள், உங்கள் சிநேகிதர்களை கொண்டு வர போகிறீர்கள், உங்களுக்கு அன்பான மக்களை கொண்டு வர போகிறீர்கள். வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, போகிற இடங்களிலே, வருகிற இடங்களிலே, பக்கத்து வீடுகளிலே நீங்கள் பெருக போகிறீர்கள். பாழாய் கிடக்கிற வீடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கொடி ஏற்றப்பட போகிறது. கரந்தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோமாக. பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதிகள் இருள் படிந்து கிடக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படவில்லையோ, எந்தெந்த இடங்களில் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் கொடியேற்றப்படவில்லையோ, அந்த இடங்களிலே கர்த்தருக்காக ஜாதிகளை ஆளும்படியா, ஜனங்களை சுதந்திரிக்கும்படியா, ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செய்யும்படியா, தேசத்தை ஜனங்களுக்காக சமதரிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் உங்களுக்கு மேலாக வரப்போகிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். மந்தை பெருகுகிறது போல நான் சபையில பெருக பண்ணுவது மாத்திரம் அல்ல, இடம் கொண்டு வலது இடது புறமாக பெருக செய்து பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டும்படியாகவும் கர்த்தர் நம்மை பெருக வைக்க போகிறாரா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுங்க, உங்க தெருவை பார்த்து சொல்லுங்க, என் தெருவே, எந்த தெருவுல நான் வெறுமையாய் அவமானத்தோடு நிந்தையோடு கூட ஒன்றுமில்லாமல் அலைந்தேனோ, அதே தெருவிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஆத்துமாவாக, கர்த்தருக்கு என்று வல்லமையாக இருக்கிற தேவ தூதர்களைப் போல இதே தெருக்களில் இருக்கிற வீடுகளுக்குள்ளாக கர்த்தருடைய நாமத்தினாலே நான் நுழைய போகிறேன். ஹல்லேலூயா. என்னை பார்த்து வேண்டாம் என்று சொன்னவர்கள், என்னை அசட்டை பண்ணினவர்கள், என் வீட்டுக்கு வராத, என் குடும்பத்துக்கு வராத, நீ வருவதனால எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று யாரெல்லாம் நம்மை புறக்கணித்து புறமே தள்ளினார்களோ, அதே வீடுகளுக்குள்ளாக அந்த கிராமங்களை, அந்த ஊர்களை, அந்த பட்டணங்களை, அந்த வீடுகளை, அந்த தெருக்களை ஆளும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக, ஆண்டவருக்காக மகிமையான காரியம் செய்யப்படுவதாக கர்த்தர்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கின்றனர். ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து சந்ததியை பூமியின் தூளை போல பெருகும்படி கனப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே, உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய தேசத்தை, உன் சந்ததியை, உன் தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது லோத்தை மாத்திரம் ஆபிரகாம் பிடித்து எடுத்துக்கொண்டே வருகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு லோத்து
பண்ண போகிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். எவ்விதமாக ஆசீர்வதிக்க போகிறார்? ஆரம்பத்திலே எசேக்கியா ராஜா எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக மந்தையை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வலது இடது புறமாக நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், எப்படி பெருகுவாய் ஆபிரகாமே என்று சொன்னார். அல்லேலூயா. வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் உன் கண்களை ஏறிட்டு பார், பூமியின் தூளை போல உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். கரம் தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோமாக. அல்லேலூயா. நாட்கள் வரப்போகிறது. உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசி யார் என்று கூட தெரிய முடியாத அளவிற்கு அநேக ஜனங்களை, எண்ண முடியாத ஜனங்களை, நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத ஜனங்களை, கணக்கில் வைக்க முடியாத ஜனங்களை, மறந்து போகக்கூடிய அளவிற்கு திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சபையில் நிறுத்தி வைக்க போகிறார். இது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. யாராவது பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படினா பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படினா பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க யாரு சிஸ்டர்னா? நான் தான் உங்க சபை விசுவாசி. அப்படியா? ஆமாமா. இவ்வளோ பெரிய மக்கள் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தாங்க. அல்லேலூயா. நான் அந்த ஊர்ல இருந்து வருகிறேன், இந்த ஊர்ல இருந்து வர. எப்படி பிரதர்? ஐயோ சபை அப்படியே கூட நான் குறையா பாருங்க. அவங்க விசுவாசி கூட ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு இவங்க மாறிட்டாங்க என்பது அல்ல. பூமியின் தூளை போல கர்த்தர் சபையை விஸ்தரிக்க பொழுது, கர்த்தர் திரளாய் ஆசீர்வதிக்க பொழுது, அறியாத, நினைக்க முடியாத, கிரகிக்க முடியாத, யோசிக்க முடியாத ஜனங்களை வடக்கு தெற்கு கிழக்கு வேறாக என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து ஒரு காற்றை அடித்து கொண்டு வந்து வீச செய்து காதைகளை விழ வைக்க போகிறார். கரம் தட்டி அல்லேலூயா. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லாரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. மோசமாய் வந்தவரை நேசமாய் தேடி வந்து, மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தாரே. மோசமாய் வந்தவரை நேசமாய் தேடி வந்து, மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தாரே. எல்லாரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. அல்லேலூயா. ஜனங்கள் பசியா இருந்தாங்க, கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு கறி வேண்டும். எகிப்தில இருக்கும் பொழுது நாங்க ஆட்டுக்கறி, அந்த கறி, இந்த கறி, நண்டு கறி, நத்த கறி, மீன் கறி, முட்டைக்கறி, எல்லா கறியும் சாப்பிட்டோமே. இந்த வனாந்தரத்துல வந்துட்டோமே, இந்த மரக்கலர் பகுதியில வந்துட்டோமே, எங்களுக்கு கறி கிடைக்கலையே. அல்லேலூயா. கட்ட சொல்லுகிறா, நான் ஒரு காற்றை வர பண்ணினார், சாப்பிட்டு சலித்து போகிற அளவிற்கு காடைகளை கொண்டு வந்து குடிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வறண்ட பகுதியாக இருக்கிறது, எவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செய்யறோம், எத்தனை போஸ்டர் அடிக்கிறோம், 6000க்கு அதிகமான பிட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நானே சொன்னேன், ஏன் பிரதர் எனக்கு என்ன கூப்பிட்டு ஏன் கூட்டத்தை எதுக்கு பிரதர் இவ்வளவு செலவு பண்றீங்க? எனக்கு அவ்வளவு செலவு கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு பணத்தை இவ்வளவு செலவிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியக்காரர் இவ்வளவு பிரயாசப்படுகிறாரு. இந்த அங்கலாய்ப்பா இருந்தது. அன்று வனாந்தரமான இடமாக இருக்கிறது, ஒரு வனாந்தர பூமியாக இருக்கிறது. நிர்விசாரத்தோடு கூட ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆத்துமாக்கள் இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு வெறி, சில பேருக்கு கறி வெறி. எங்க அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, மணின்னு பேர். ஒரு போட்டெல்லாம் எடுப்பாரு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அங்கிருந்து சாப்பிட்டு அங்கிள் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரு. சாம்பார். பருப்பா? ஆமா அங்கிள்.
என்ன? எனக்கு பருப்புன வெறுப்பு, ரசன விஷம், கரியின வெறியினா. அல்லேலூயா. எனக்கு அவர் சொன்ன அந்த 3 வார்த்தைகளும் மறக்கல. பருப்புன வெறுப்பு, ரசன விஷம், கரினா வெறி. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எங்களுக்கு கூட வெறி உண்டுங்க. மாംസ கறி அல்ல, ஜனங்களுக்கு ஒரு வெறி. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லையே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிருகு. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மனமிருகு. எழுப்புதல் என் தேசத்திலே, என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவே, என் கண்கள். ஜனங்கள் தேவனில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு இதெல்லாம் காலியாக இருக்கிறது. அதை ஏற்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், வடக்கப்பார் மகனே, தெற்கப்பார் மகனே, கிழக்கப்பார் மகனே, மேற்கப்பார் மகனே, ஒரே ஒரு காற்றை வீச செய்ய போகிறேன். பரிசுத்த காற்று அடிக்குமையான காடைகள் வந்து ஸ்டேஜ் வரைக்கும் நிமிர்ந்து இருக்கும்படியாக எண்ணக்கூடாத அளவிற்கு பூமியின் தூள் அத்தனையாக ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நான் சர்வ வல்லமுடைய தேவனாக இருக்கிறேன். நான் சர்வ வல்லமுடைய தேவனாக இருக்கிறேன். அப்ப ஏன் ஆண்டவரை இன்னும் செய்யல? போதவருடைய லோத்துகள் எல்லாம் போகணுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகனே, எனக்கு முன்பாக நில். ஆபிரகாமே, எனக்கு முன்பாக நில். எனக்கு முன்பாக நின்று உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்பொழுது 2009 வருஷத்திலே பூமியின் தூள் அளவிற்கு கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவரே, இவ்வளவு தூள் வரும் பொழுது நானும் ஒரு பிடி தூளை கொண்டு வந்து என் சபையில கொட்டன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, கரத்தை உயர்த்துங்க எல்லாம். அல்லேலூயா. ஒருவேளை வேற சபையில இருக்க மக்கள் வந்திருந்தால் கவலை, நீங்களே கையை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க சபையில நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையில உங்கள் கைப்பிடி அளவிற்கு, மண் அளவிற்கு, உங்கள் கைப்பிடி மண் அளவை எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் திரளான ஜனங்களே, நீங்கள் இருக்கிற சபைகளிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பட்டணங்களிலே கர்த்தர் 2009 வருடத்திலே ஜனங்களை திரளால் கொண்டு வந்து கொண்டுபடியாக ஜெபிப்போம். கர்த்தர் எனக்கு சொன்னது 2009 அறுவடை ஆண்டு என்று சொல்லி இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து என் ஜனங்கள், என் பிள்ளைகள் அறுவடைகளை செய்ய போகிறார்கள். வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து வருஷத்தின் கடைசி வரைக்கும் ஊழியர்களிலே, சபைகளிலே அறுவடை நடக்க போகிறது. இது அறுவடை ஆண்டு, என்னுடைய ஊழியக்காரன் ஆண்டு, என்னுடைய சபைகளின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுவோமாக, சொந்தமாக்கிக் கொள்ளுவோமாக. அல்லேலூயா. தனித்த மனுஷராக இருக்கலாம், கொஞ்ச ஜனங்களாக இருக்கலாம், குட்டி மக்களாக இருக்கலாம், ஒரு சின்ன சபையாக இருக்கலாம். எப்படி ஆண்டவர் இதை சாதிப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் மகனே. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 சைடு மட்டும் பாருங்க. அல்லேலூயா. எந்த சைட பார்க்கணும்? பாருங்க. இந்த நாள் முதல் கொண்டு காலையில் எழுந்த உடனே, உங்கள் ஜபாரைக்கு போன உடனே நேரா நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அபவுட் சொல்லி திரும்பி திரும்பி ஜெபம் பண்ணுங்க. என்னடா இவங்க லூசுகளா மாறிட்டாங்களே, பைத்தியங்களாக மாறிட்டாங்களே. சொல்லுங்க, நான் காந்தமாக இருக்கிறேன். 4 பக்கத்தில் இருந்து இரும்பு துகள்களை நான் கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். நான் பற்றி இழுத்து கொண்டு வர போகிறேன். எனக்குள் கர்த்தருடைய வல்லமை, எனக்குள் கரங்களை தட்டி கட்டப்படுத்துங்க. எனக்குள் கர்த்தருடைய ஆவியானவர், எனக்குள்ளாக கர்த்தருடைய அபிஷேகம், எனக்குள்ளாக ஜனங்களை இழுக்கக்கூடிய, ஜனங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் 2009 வருஷத்தினுடைய முதல் நாளிலே கொடுத்திருக்கிற காரணத்தினாலே, அல்லேலூயா, நான் எந்த டைரக்ஷனுக்கு திரும்புகிறேனோ அங்க இருக்கிற தூளெல்லாம் வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்க அப்படியே எழுப்பி நிற்கலாமா? அப்படியே எழுப்பி நிற்கலாமா? அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லா கண்ணை மூடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச இருக்கிறார். மந்தை பெருகுவதை போல ஜனங்களை பெருக பண்ணுங்க, ஜனங்களை பெருக பண்ணுங்க.
வலது இடது புறம் கொண்டு பெருகுவா. பாழாய் கிடக்கிற பட்டணங்கள் எல்லாம் கட்டுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பூமியின் தூள் அத்தனையாக உங்களை பெருக்க பண்ணுவீர்கள் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல்ல சபையில பெருக்கம், அடுத்து ஊழியர்கள் பெருக்கம், அடுத்து ஜாதி ஜனங்கள் திரளாக விட போகிறார்கள். செத்து கிடக்கிற ஆத்மாவை கிடக்கிறதா, ஆவிக்குள்ள செத்து கிடக்கிறார்களா, அவர்களை கொண்டு வர போகிறார். இந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை இந்த நாளிலிருந்து செயல்பட போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தை சொல்லுங்க. அந்த பெருகுகிறது போல எங்களை பெருகப்படுவதற்காக நன்றி. வலது இடது புறமாக எங்களை பெருகப்படுவதற்காக நன்றி. மணலின் தூள் அத்தனையாக, பூமியின் தூள் அத்தனையாக கர்த்தர்களை பெருகப்படுவதற்காக நன்றி. நல்ல கடமையை கரங்களை தீபா பாப்பா ஸ்டாங்க கடமையா. அல்லேலூயா. கர்த்தருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கிருபை கொடுத்திருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம்.
வருஷத்தின் முதல் நாளில் கூட பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான கூட்டத்தை வைக்க தேவனுக்கு இருக்கிறார். தெய்வ வசனத்தை கேட்டு நான் பலப்படும்படியா கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நம்மத்தில் 4 நாட்களும் மொழி செய்துதானே உண்மையானே அக்கா பிள்ளைகளை குடும்பக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த வலது கரத்தை அவர்கள் நேராக வைத்தோம். அப்பா நாட்களிலே மத்தியில் வந்து வசனமாக்கி விதைத்து அதுவரை நாங்கள் பலப்படும்படியாக உதவி செய்தார்கள். நீ அவர்களை பயன்படுத்தினையா அவர்கள் நல்ல சுகத்தை கருணை திருவை கொடுத்து எங்கள் மத்தியில் கொண்டு வந்திர வார்த்தையாகி மன்னவர் விதைத்திர ஸ்தோத்திரம். நாங்கள் நடுவுரை சபையாக விசுவாசிகளாக தெய்வ பிள்ளைகளாக நாங்கள் மனதார அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அநேக பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லா தேவனை சந்திங்கய்யா. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் வந்து அன்பு அண்ணன் ஜார்ஜுக்காகவும் ஆண்டவரே அக்காக்காகவும் ஆண்டவர் மகனுக்காகவும் ஆண்டவர் ஊழியர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். காவை ஆசீர்வதிங்கய்யா. இவர்களை தாமதிக்குமானால் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் வந்து ஒவ்வொரு ஆசீர்வதித்து நாமத்தை பயன்படுத்த முடியாது. அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த 2009ஆம் ஆண்டு முதல் நாளில் அப்பா உடைய பாதப்படியில காத்திருந்து உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். அப்பா நீர் சொன்னதான தீர்க்க தரிசனமாக ஆண்டவரே இந்த வருடத்திற்காக நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த பகுதியில இந்த வருடத்திலே கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்து மகத்தான காரியங்களை செய்து ஆண்டவரே அப்பா உடைய ராஜ்யத்தை நீர் கட்டுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய பாதப்படியில காத்திருக்கும்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு நீர் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஜனங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து சந்தோஷத்தோட சமாதானத்தோட அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் நம் அனைவரோடு கூட விசேஷமாக கோயம்புத்தூரிலிருந்து ஊழியத்தை செய்த அருமையான ஊழியரோடும் அவர் குடும்பத்தாரோடும் அருமையான போதகரோடும் அவர் குடும்பத்தாரோடும் சபையாரோடும் கூட சதா காலங்களிலிருந்து காப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நீங்கள் செபிக்காத